கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதம் 94:18. சங்கீதம் 94 யார் எழுதினார்கள் என்ற விவரம் இல்லை என்றாலும் தாவீது எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். இந்த சங்கீதம் துன்மார்க்கரால் தேவஜனங்கள் ஒடுக்கப்படுகிற அனுபவத்தையும் அந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரனுடைய சொந்த அனுபவத்தையும் எழுதுகிறார். வசனம் 1 நீதியை சரிகட்டும் தேவன். வசனம் 2 பூமியின் நியாயாதிபதி என்று பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது என்று கர்த்தரிடம் ஒப்படைத்து ஜெபிக்கிறார். இந்த வசனம் சங்கீதக்காரனுடைய கால் சறுக்குகிறது என்றால் அடுத்து கீழே விழ வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. இதற்கு முன்பான வசனத்தில் மரித்து போய் விடுவேனோ என்ற கலக்கமான சூழ்நிலை. வசனம் 14 யாரும் துணை நிற்காத தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் தன் கால்கள் சறுக்குகிறது என்று தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தரும் அவர் மாறாத கிருபை, பேரன்பு, இரக்கம், தயவு அவருக்கு துணை நின்று அவரை தாங்குகிறது. இந்த தடுமாற்றமான சூழ்நிலையில் விழாமல் பலப்படுத்துகிறது. அதனாலேயே தாவீது கிருபையை எப்போதும் சார்ந்து கொள்கிறார். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்றும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் எப்பொழுதும் போற்றி பாடுகிறார். இன்றைக்கும் நம்மை தாங்குகிற, தூக்கி சுமக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நிலைநிறுத்துகிற கிருபையை எப்போதும் சார்ந்து கொள்வோம். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுக்கு துணையின்றி தடுமாற்றத்தோடு பலனில்லாமல் தனித்திருக்கிற உங்களை அவர் கிருபை தாங்குகிறது, பலப்படுத்துகிறது. பாவத்தில் விழாமலும் கிருபை உங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கு துணை நின்று தூக்கி சுமந்து தப்புவிக்கிறது. அவர் கிருபையை சார்ந்து அவர் கிருபையே நமக்கு போதும் என்று அறிக்கையிடுவோம். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பிலே இயேசப்பா, என்னுடைய எல்லா நேரங்களிலும் உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன். என்னை தூக்கி சுமக்குகிற தாங்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபையால் எங்களை அளவில்லாமல் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.